அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் இன்றைக்கு எடுத்திருக்கிற தியான பகுதி புனித யோவான் எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 முடிய. 8 நாட்களுக்கு பின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து சீடர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், உன் விரலை இங்கே இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவரான புனித தோமா அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள். இயேசுனுடைய 12 சீடர்கள் ஒருவரான இந்த தோமா தன்னுடைய வாழ்வின் இறுதி நாட்களிலே இந்தியாவிற்கு வந்து, அதுவும் குறிப்பாக தமிழகத்திற்கு வந்து, அதிலும் குறிப்பாக சென்னையில் வந்து இங்கே நற்செய்தி அறிவித்து இரத்த சாட்சியாக மரித்த நினைவை போற்றுகிற நாள். இவரை குறித்து பைபிள் அதிகமான காரியங்கள் இல்லை. 2 சம்பவங்கள் இருக்கிறது. ஒன்று, லாசரு இறந்து அவரை உயிர்ப்பிக்க இயேசு புறப்படும் பொழுது, வாருங்கள் அவரோடு செல்வோம், அவரோடு சாவோம் என்று சொன்னவர் தான் இந்த தோமா. அந்தளவுக்கு விசுவாசத்தில் நம்பிக்கையில் உறுதியாக இருந்தவர் தான். ஆனால் இயேசு இறந்து உயிர்த்த நிகழ்வை சீடர்கள் சொன்னபொழுது அவரால் நம்ப முடியவில்லை. அதனால தான் சொன்னார், அவருடைய விரலை என் கையை விட்டால் ஒழிய, அவருடைய விழாவில் என் விரலை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன்னு சொன்னார். ஒரு மனிதனுக்கு சந்தேகம் வந்துவிட்டால் அதை நிவர்த்தி செய்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் அந்த சந்தேகம் பின்மாற்றத்துக்கு வழிவகுத்து விடும். அதனால தானே என்னவோ தெரியல, ஆண்டவர் தோமாவுடைய சந்தேகத்திற்கு உடனடியாக பதில் கொடுக்க விரும்பினார். முதல் வாரம் சந்தேகப்பட்டார், மறு வாரம் இயேசு நேராக வந்துட்டார். அந்த தான் நாம் படித்து வைப்போம். ஒரு நியாயமான சந்தேகங்களுக்கு ஆண்டவர் எப்போதுமே விளக்கம் கொடுத்து அதிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராகவே இருக்கிறார். தோமாவிடம் வந்தார், அவருடைய தன்னை வெளிப்படுத்தினார், அவருடைய சந்தேகத்திற்கு விளக்கம் அளித்தார். நம்முடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் ஆண்டவர் எப்பொழுதுமே பொறுமையாய் பதில் சொல்லுகிறவராகத்தான் இருக்கிறார். 2வது என்ன சொன்னார் ஆண்டவர், நீ கண்டால் காணாமல் கண்டனால் விசுவாசித்த, காணாமலே விசுவாசிப்பவர்களை பேறு பெற்றவர்கள் சொன்னார். ஏனென்றால் விசுவாசம், நம்பிக்கை என்பது கண்ணால் காண்பதால் மட்டும் வருவது அல்ல. கடவுளின் வார்த்தையை நம்புவதால் விசுவாசம் வரும். 3வது ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஆண்டவர் நமது உள்ளத்தின் நிலையை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். நமது எண்ணங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இவையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதனால் பார்த்திங்கன்னா, தோமா என்ன வார்த்தை சொல்லி சந்தேகப்பட்டாரோ அதே வார்த்தைகளை அவருக்கு சொல்லி தீர்த்து வைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்முடைய போராட்டங்களுக்கு நமக்கு விடுதலை கொடுக்கிறதுக்கு வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். 4வதாக பார்க்கிறோம், அவர் சந்தேகப்பட்டது உண்மைதான். ஆனால் சந்தேகத்திற்கு தெளிவு கிடைத்த உடனே அடுத்து என்ன சொன்னார், ஏதோ நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் சொல்லி கடவுளை போற்றி புகழ்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய சந்தேகங்களுக்கு தெளிவு கிடைத்தவுடன் அது நம்மை ஆராதனைக்கு வழி நடத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அது நம்முடைய தனிப்பட்ட விசுவாச அறிக்கையாக வர வேண்டும். அந்த அறிக்கை தான் நம்மை சாட்சியாக மாற்றும். ஆம், நாம் ஒவ்வொருவருமே இந்த பூமியிலே இப்படிப்பட்ட அறிக்கைகளை வெளிப்படுத்தி தோமாவை போல சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ட்ரை பண்ணுவோமா? ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக தந்தையே, உம்முடைய சீடர்கள் ஒருவரான தோமாவை குறித்து நினைத்து பார்க்கிறோம்.
அவருடைய வாழ்க்கை நிகழ்வுகள் எங்களுடைய விசுவாசத்திற்கும் எங்களுடைய நம்பிக்கைக்கும் தூண்டுகோலாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் முழுமையாக விசுவாசித்து உமக்கு சாட்சிகளாக வாழ, உம்மை போற்றி புகழ்ந்து மகிமைப்படுத்தி வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. தொடர்ந்து பயணிக்க உதவி செய்யும். எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் விக்டர் பாக்கியம்.